Hello everyone, my name is Dr. Raksheeth and இன்னைக்கு dry eye அப்படிங்கிற காமனான கண்டிஷன் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ dry eye அப்படிங்கிற வார்த்தை நம்ம சொன்னாலே ரெண்டு விதமாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று குவான்டிட்டி ஆஃப் டியர்ஸ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு dry eyeன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் குவான்டிட்டி நல்லா இருந்து குவாலிட்டி ஆஃப் டியர்ஸ் கம்மியாக இருந்தாலும் அதுவுமே ஒரு டைப் ஆஃப் dry eye தான். ஸோ இந்த dry eyeல பார்த்தீங்க அப்படின்னா இந்த குவான்டிட்டி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு அது ஒரு மைனாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் தான். அது ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வரும். அது ஒரு சீரியஸ் கண்டிஷன். நம்ம டெஃபினட்டாக அதை ட்ரீட் பண்ணோம் போத் பை ட்ராப்ஸ் அண்ட் ஓரலாக கொடுக்குற மெடிகேஷன்ஸ். பட் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குற இஷ்யூ வந்து குவாலிட்டி ஆஃப் டியர்ஸ் வந்து கம்மியாகிறதுனால தான் மோஸ்ட் ஆஃப் தி இஷ்யூஸ் வருது. எஸ்பெஷலி சமீபத்தில் எல்லாரும் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க, நிறைய சிஸ்டம் யூஸ் இருக்கிறவங்க, நிறைய டைம் ஃபோனில் ஸ்பெண்ட் பண்ணுறவங்க, இவங்களுக்கு இஷ்யூஸ் ரிலேட்டட் டு ட்ரை ஐ, ரெட்னஸ், வாட்டரிங், இச்சிங், பர்னிங் இந்த மாதிரி சிம்டம்ஸோட வருவாங்க. ஸோ இது எதனால் நடக்குது? ஸோ ஒருத்தர் நார்மலாக ஒரு நிமிஷத்தில் அட்லீஸ்ட் 20 to 25 டைம்ஸ் வந்து பிளிங்க் பண்ணும், கண்ணை சிமிட்டணும். இது வந்து இன்வாலண்டரியாக நமக்கு அறியாமல் டெய்லி நடந்துட்டு இருக்கு. நம்ம சிஸ்டமோ புக்ஸோ ஆர் ஸ்மார்ட் ஃபோனை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அறியாமே இந்த பிளிங்க் ரேட் மிகவும் கம்மியாகுது. ஸோ ஒரு 4 செகண்டுக்கு ஒரு தடவை சிமிட்ட வேண்டிய கண்ணு வந்து ஒரு நிமிஷத்துலேயே 2-3 வாட்டி தான் சிமிட்டுது. இதுதான் பிரைமரி காஸ் ஃபார் அந்த குவாலிட்டி ஆஃப் டியர்ஸ் குறையறதுக்கு. ஸோ அந்த டியர் ஃபிலிம் ஒழுங்காக ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரு விண்ட்ஷீல்டில் பாதி தண்ணி பாதி இல்லாமல் இருக்கும்போது ஒரு பிளரிங் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் நம்ம நிறைய டெப்ரி வந்து அக்யூமுலேட் ஆகும் நம்ம டியர்ஸில். இதுவுமே நிறைய சிம்டம்ஸ் காஸ் பண்ணலாம். நான் சொன்ன ரெட்னஸ், இரிட்டேஷன், வாட்டரிங்லாம் காஸ் பண்ணலாம். இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நடவடிக்கைகள் நீங்கள் எடுக்கலாம். உங்கள் டெய்லி லைஃப்பில் வந்து நீங்கள் சிஸ்டம் யூஸராக இருந்தால் உங்கள் சிஸ்டத்தை வந்து உங்கள் ஐ லெவலுக்கு கீழே அரௌண்ட் 10 to 15 degrees கீழே இருக்கிற ஆங்கிள் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களோட ஐயோட பால்பபிள் ஃபிஷர் வித், அதனால் கண் ஓப்பனாக இருக்கிற அந்த வித்து வந்து கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் டவுன்வர்ட் ஃபேஸிங்காக இருந்தீங்கன்னா. இதனால் உங்கள் எக்ஸ்போஸ்ட் சர்ஃபேஸ் ஏரியா கம்மியாக இருக்கிறதுனால டியர்ஸோட இவாப்பரேஷன் கொஞ்சம் கம்மியாகும். இதில் உங்களுக்கு சிம்டம்ஸ் கொஞ்சம் பெட்டர் ஆகும். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா சுடுதண்ணி ஊற்றுறோம். சிம்பிள், ஜீரோ காஸ்ட், நோ காஸ்ட் வீட்டில் பண்ணுற ஒரு ட்ரீட்மெண்ட் தான் இது. ஒரு துண்டு எடுத்துட்டு சுடுதண்ணியில் நனைச்சிட்டு அல்லது ஒரு ஹாட் பேட் ரொம்ப சூடாக இல்லாமல் ஒரு வெதுவெதுப்பான தண்ணியில் வந்து டிப் பண்ணிட்டு புழிஞ்சு கண் இமைகளை மூடிட்டு இந்த மாதிரி அது மேலே வைக்கலாம். அரௌண்ட் 10 to 15 minutes per day. இந்த வார்மிங் எஃபெக்ட் வந்து நம்ம கண்ணில் எண்ணெய் தயாரிக்கிற சுரப்பிகள் வந்து நம்ம ஐலிட்ஸில் இருக்கும். அந்த ஹீட்டிங் எஃபெக்ட்னால நம்மளோட டியர்ஸோட குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆகும், உங்களோட சிம்டம்ஸும் கம்மியாகும். ஸோ இதுதான் இந்த லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி. இதுக்கு அடிஷ்னலாக நம்ம ட்ராப்ஸ் வந்து கொடுக்கலாம் உங்கள் டியர் ஃபிலிமை வந்து சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு. இயற்கையாக வந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணாத டியர்ஸை வந்து கொஞ்சம் ஒரு ட்ராப்ஸ் கொடுத்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். அதே நேரத்தில் உங்கள் கண் இமைகளை அந்த ஐ லேஷஸ் என்னென்னா க்ளீனாக வச்சுக்கிறது, இதெல்லாம் அடிஷ்னல் ஸ்டெப்ஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக உங்கள் ஐஸை வச்சுக்கிறதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.